நாம் இன்றைக்கி கேப்சிகம் ஓட்ஸ் சூப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் அதுக்கு முதல்ல ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன டம்ளர் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பொடிசாக கட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கடாயில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1.5 சொம்பு அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றுறதுனால நமக்கு சூப்பு நல்லா கட்டியாக உங்களுக்கு கிடைக்குங்க. இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற்றினா போதும். ஊற்றிடுங்க. அதுக்கு அடுத்தது காரத்துக்கு நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கேப்சிகம் ஓட்ஸ் சூப்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.